அண்ட் ஒயிட் பாலை பொறுத்த வரைக்கும் கிளியராக ரோஹித் சர்மாவோட உட்காந்து பேசணும். நீ இன்னும் எவ்வளோ வருஷம் பிளான் பண்ணியிருக்க? ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இண்டிவிஜுவல் டெசிஷன். வேறஸ் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீ டீமில் ஆடுறியா இல்லையான்றது அது செலக்டர்ஸ் ஒரு டிசிஷன். ஸோ ரோஹித் சர்மா கிட்டேயும் விராட் கோலி கிட்டேயும் உட்காந்து பேசி உங்களுடைய விஷன் என்ன இருக்குது, நீங்கள் இன்னும் எவ்வளோ நாள் ஆடலான்றது உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரோட் மேப்பை செட் பண்ணணும் பிட்வீன் த கோச், செலக்டர்ஸ், பிசிசி அஃபீஷியல்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் தி கேப்டன், யார் லீட் பண்ண போகிறாங்கன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் அடுத்த ஒரு 3-4 வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், கிளாரிட்டி இருக்கணும். இப்போ இந்த பிஜிடிக்கு அப்புறம் ஒன்று தெரிஞ்சது என்னென்னா லேக் ஆஃப் கிளாரிட்டி இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமையும் இருக்குது, செலக்டர்ஸ்க்கும் டீமுக்கு நடுவிலே ஒரு கிளாரிட்டி இல்லை. லாயல்ட்டி, கிளாரிட்டி அண்ட் ஆனஸ்டி இல்லைன்னா ஒரு கிரிக்கெட்டிங் டீமில் அந்த டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னா ஏன் காரணம்னா டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படைத்தன்மை. என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோன்றத கிளியராக இருக்காங்க. அந்த கிளாரிட்டி இந்தியன் கிரிக்கெட்லேயும் வந்தால் தான் இந்தியன் கிரிக்கெட் திருப்பியும் அந்த ஹைட்ஸுக்கு ரீச் ஆக முடியும்.